நாடு முழுவதும் நடைபெறும் சைபர் கிரைம் மோசடியில் முதலிடத்தை பிடிக்கும் வகையில் செயல்படும் மோசடி பார்சல் ஸ்கேம் மோசடி. தங்கள் பெயரில் பார்சல் வெளிநாட்டுக்கு செல்வதாகவும் அதில் போதைப் பொருட்கள் மற்றும் சட்டவிரோத கரன்சிகள் இருப்பதாகவும் கூறி மிரட்டி பணம் பறிக்கும் செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் காவல்துறை அதிகாரி என பேசுபவர் வழக்கில் இருந்து தப்பிக்க வைக்க பல்வேறு ஆசை வார்த்தை கூறி லட்சங்களில் ஆரம்பித்து கோடிகள் வரை ஏமாற்றும் சம்பவங்கள் நடைபெறுகின்றன. இந்த வகை பார்சல் ஸ்கேம் மோசடியில் மக்கள் உஷாராக ஆரம்பித்ததால் மாற்று வகையில் மிரட்டி பணம் பறிக்க சைபர் கிரைம் மோசடி கும்பல் ஆரம்பித்துள்ளது. அந்த வகையில் பெங்களூரைச் சேர்ந்த பெண்ணிடம் 30 லட்சம் ரூபாய் பணத்தை புதிய வகையிலான டெலிகாம் மோசடி மூலம் மிரட்டி பணம் பறித்துள்ளனர். பெங்களூரைச் சேர்ந்த பெண் ஐடி ஊழியர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தனக்கு தொலைத்தொடர்பு நிறுவனத்திலிருந்து தொடர்பு கொள்வதாக ஊழியர் ஒருவர் பேசியதாக தெரிவித்துள்ளார். தங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக் மூலமாக சிம் கார்டுகள் வாங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சிம் கார்டை பயன்படுத்தி சட்டவிரோத செயல்களுக்கு ஈடுபடுத்தப்பட்டதாகவும் கூறி மிரட்டுவதாக தெரிவித்துள்ளார். இந்த சிம் கார்டு மூலமாக வங்கிக் கணக்குகள் துவங்கி மோசடி பணம் பரிவர்த்தனை செய்யப்படுவதாக எச்சரித்துள்ளனர். மேலும் உங்கள் சிம் கார்டு மூலமாக சமூக வலைதள கணக்குகளை உருவாக்கி சைபர் கிரைம் தொடர்பான சட்டவிரோத விளம்பரங்கள் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்பு கொண்டு பேசுவதாக டெலிகாம் நிறுவன ஊழியர் தன்னை மிரட்டியதாக பெங்களூரைச் சேர்ந்த பெண் கூறியுள்ளார். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து அந்தேரி காவல் நிலையத்தில் இருந்து அதிகாரிகள் பேசுவதாக டெலிகாம் ஊழியர் தெரிவித்துவிட்டு இணைப்பை துண்டித்து விட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் ஐடி ஊழியர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக இதே காரணங்களை கூறி காவல் அதிகாரி ஒருவர் மிரட்ட ஆரம்பித்ததாகவும் இந்த விவகாரத்தில் தப்பிக்க முயன்றால் குடும்பத்தினரையே வழக்கில் சிக்க வைத்து விசாரிக்க நேரிடும் எனவும் காவல்துறை அதிகாரி செல்போனில் பேசியதாக கூறியுள்ளார். இதுபோன்று தன்னை மிரட்டி கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஆரம்பித்து 21ஆம் தேதி வரை 14 நாட்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு அழைப்புகள் மேற்கொண்டு மோசடியில் இருந்து தப்பிக்காமல் இருக்க மிரட்டிக்கொண்டே வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணம் அனைத்தும் நியாயமான முறையில் சம்பாதிக்கப்பட்டது என்பதை உறுதி செய்ய ரிசர்வ் வங்கி சான்றிதழ் பெற வேண்டும் எனவும் அதற்காக வங்கிக் கணக்கில் உள்ள பணம் அனைத்தையும் குறிப்பிட்ட வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யுமாறும் காவல்துறை அதிகாரி அறிவுறுத்தியதாக புகாரில் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை அதிகாரியாக பேசுபவர் தன்னை காப்பாற்றுவதற்கு இதுபோன்று அறிவுரை செய்ததாக நம்பி முதலில் சிறிய தொகையை பரிமாற்றம் செய்த பிறகு மொத்தமாக 30 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறை அதிகாரி தெரிவித்த வங்கி கணக்கிற்கு பரிவர்த்தனை செய்ததாக பெண் ஐடி ஊழியர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றும் தாங்கள் வங்கிக் கணக்கில் வைத்திருந்த பணம் சட்டவிரோத பணம் இல்லை எனவும் கூறி ரிசர்வ் வங்கி சான்றிதழ் தனது வாட்ஸ்அப்பில் அனுப்பியதாக தெரிவித்துள்ளார். வழக்கிலிருந்து தப்பித்து விட்டதால் பணம் மீண்டும் வந்துவிடும் என நம்பியிருந்த நிலையில் பண மோசடி செய்யப்பட்டது சில நாட்களுக்கு பிறகு உணர்ந்ததாக பெண் ஐடி ஊழியர் கூறியுள்ளார். இந்த புகாரின் அடிப்படையில் பெங்களூர் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது பார்சல் ஸ்கேம் மாற்று வடிவமாக தற்போது டெலிகாம் ஸ்கேம் பொதுமக்களிடம் அரங்கேற ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். எனவே எந்தவிதமான வழக்கிலும் தங்களுக்கு தொடர்பு உண்டு என கூறி யாரேனும் செல்போனில் அழைத்தாலோ அல்லது காவல்துறை அதிகாரிகள் என கூறி பேசினாலோ உடனடியாக நம்ப வேண்டாம் என போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.